பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டு. அது யார் அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டில் இருக்குமா, ஓடாது தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா. முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்கு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்ட மாதிரி ஒரு டைல் எங்கேயும் என் தேவை வாங்கிட்டு வாங்கடா, அந்த டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா. நைட்டில் கரண்ட் பிரச்சனை, வீட்டில் அடிச்சு பார்க்க முடியல. சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கலை. கொண்டுட்டாங்க என்னைய. ஒருத்தன் போன் பண்றேன், அங்க பாரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும். இப்போ இன்னொரு ஒருத்தர் போன் பண்ணாரு, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய விஷயம் இருக்கும், மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த அரை நேரத்தில் இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிருவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ள பேசுறாங்க, மாற்றி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலா மறந்துருச்சு. தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெர்லின் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடை போல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டு. அது யார் அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து குறுக்க முறுக்க போகாத, கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா. முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்கு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்ட மாதிரி ஒரு டைல் எங்கேயும் என் தேவை வாங்கிட்டு வாங்கடா, அந்த டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா. நைட்டில் கரண்ட் பிரச்சனை, வீட்டில் அடித்து பார்க்க முடியல. இதுதான் தான் கேட்கும். இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்கள் கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள்ட எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பதட்டத்திலே இருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமாக நான் தூங்கலை. கொண்டுட்டாங்க என்னைய. விட்டுருங்க, நான் அந்த நாட்டுக்கே போகலடான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணுறேன், அங்கே பாரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி ஒருத்தர் போன் பண்ணாரு, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறங்கன்னு கேட்டால் ஆமான்ட்டு, வருமா சம்பளம் உங்கள் பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்போ நிறைய விஷயம் இருக்கும், மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த அரை நேரத்தில் இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலையில் எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாகவே இருந்து, அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க, மாற்றி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலாக மறந்துருச்சு. நானா போய் நின்றுவேன் தலைவா, என்னை தேவை கேட்கட்டுன்னு சொல்லியிருக்கல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிற்கணும். அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஃபெட்னாவா எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு. அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியலை. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்குற கேள்விக்கு அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு, இந்த அம்மாவே போல பதறுது, நம்ம வந்துட்டு ஒரு செகண்டில் வெளில தூக்கிப்பட்டு போயிடுவாங்க நம்ம பையில் அப்படின்னு நினச்சேன். 4 வார்த்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன். ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன்.